السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا وسيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدًا عبده ورسوله أما بعد فقد قال الله تعالى في محكم تنزيله العظيم والفرقان المجيد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون فإن أصدق الحديث كتاب الله وخير الهدي هدي محمد صلى الله عليه وسلم وشر الأمور محدثاتها وكل محدثة بدعة وكل بدعة ضلالة وكل ضلالة في النار. கண்ணியத்திற்குரிய சகோதர சகோதரிகளே, அல்லாஹுடைய பேருதவியால் புனிதமிக்க ரமலானுடைய மாதத்திலே அவனுடைய மார்க்கம் சம்பந்தமான முக்கியமான ஒரு விஷயம் குறித்து தெளிவு பெறுவதற்காக வேண்டி நாம் இங்கே ஒன்று கூடியிருக்கிறோம். எந்த விஷயங்களை அறிந்து கொள்கிறோமோ அதை விருப்பு வெறுப்புக்கு அப்பாற்பட்டு நடைமுறைப்படுத்தக்கூடியவர்களாக அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் என்னையும் உங்களையும் ஆக்கி அருள்வானாக. அன்பிற்குரிய சகோதரர்களே, இந்த நிகழ்ச்சியினுடைய அவசியத்தையும் அதனுடைய நோக்கத்தையும் ஆரம்பத்திலே உங்களுக்கு நான் தெளிவுபடுத்திவிட்டு அதற்கு பிறகு இந்த பிறை சம்பந்தமான ஒரு சில விபரங்களை நான் உங்களுக்கு அறியத்தர ஆசைப்படுகிறேன். இந்த நிகழ்ச்சியை நாம் ஏற்பாடு செய்வதற்கு என்ன காரணம்? கடந்த 12/9/2007 அன்று ரமலானுடைய முதல் நாளை நம்முடைய ஜமாத்தின் சார்பாக அறிவிப்பு செய்யப்பட்டு அந்த முதல் நாளிலே நோன்பு வைத்து இந்த ரமலானுடைய மாதத்தை நாம் துவக்கி இருக்கிறோம். அப்படி அந்த மாதத்தை நாம் துவக்கிய உடனேயே ஒவ்வொரு வருடமும் ரமலானுடைய மாதத்தை நாம் துவக்குகிற பொழுது அதை பற்றிய சர்ச்சைகளும் அதை பற்றிய விவாதங்களும் அதை பற்றிய கருத்து முரண்பாடுகளும் இருப்பதை விடவும் இந்த ஆண்டு சற்று கூடுதலாகவே அதை பற்றிய சர்ச்சைகளும் விவாதங்களும் நடந்து கொண்டிருக்கிற ஒரு சூழல் உண்டு. காரணம், கணக்கின் அடிப்படையில் ஷாபானுடைய மாதத்தை பூர்த்தி செய்து கணக்கின் அடிப்படையில் ரமலானுடைய மாதத்தை நாம் துவங்கியதான் அதற்கு அடிப்படையான காரணம். ஒரு கட்டத்திலே நம்மை எதிர்க்கக்கூடியவர்கள் வைத்த முக்கியமான ஒரு ஆதாரம் என்னவென்று சொன்னால், இவர்கள் சவுதி அரேபியாவை பின்பற்றுகிறார்கள், இவர்கள் குர்ஆன் ஹதீஸை பின்பற்றுவதற்கு மாறாக சவுதியுடைய பிறை இவர்கள் பின்பற்றுகிறார்கள் என்று நம் மீது ஒரு அவதூறான ஒரு குற்றச்சாட்டை சுமத்தி இருந்தார்கள். கடந்த காலங்களில் கூட அப்படி அந்த அவதூறுகள் பொய்ப்பிக்கப்பட்ட பிறகும் கூட திட்டமிட்டு அப்படி ஒரு பிரச்சாரத்தை தொடர்ந்து அவர்கள் மேற்கொண்டு வந்தார்கள், ஏதோ சில ஆதாயங்களுக்காக வேண்டி.
அதே நேரத்தில் இந்த ஆண்டு நாம் ரமலானை துவக்கி அந்த நாள் சவுதி அரேபியாவுக்கு ஒரு நாள் முன்னதாகவே துவங்கிவிட்ட காரணத்தினால் தங்களுடைய பேச்சுடைய தொனியை சற்று அவர்கள் மாற்றி அமைத்திருக்கிறார்கள். இவர்கள் சவுதியை விட ஒரு நாள் முன்னே சென்று விட்டார்கள். சவுதி அரேபியாவை விட இவர்களுக்கு என்ன மார்க்கத்திலே அறிவு இருக்கிறதா? அங்கே இருக்கிற மார்க்க அறிஞர்களை விட இவர்களுக்கு கூடுதலான மார்க்க ஞானம் இருக்கிறதா என்று கேட்கிற மக்களை பார்க்கிறோம். ஒரு பழமொழி சொல்வார்கள், முன்னால் போனால் கடிப்பதும் பின்னால் போனால் உதைப்பதுமாக ஒரு பழமொழி சொல்வார்களே, அந்த பழமொழி தான் நமக்கு நினைவுக்கு வருகிறது. அப்ப ஜேகேஎஸ் ஜமாத் ஒரு முடிவெடுத்தால் அதை கண்மூடித்தனமாக விமர்சிக்க வேண்டும் என்ற நோக்கத்திலே அவர்கள் விமர்சிக்கிறார்களே ஒழிய, எடுத்த முடிவு குர்ஆன் ஹதீஸுக்கு உட்பட்டதா அப்பாற்பட்டதா, எந்த அடிப்படையில் அவர்கள் முடிவு செய்தார்கள், இதை ஆராய்வதற்கு கூட அவர்கள் தயாராக இல்லை. அடுத்து தற்போது இந்த ரமலானுடைய மாதத்தை நாம் துவக்கிய அந்த காலகட்டங்களில் நாம் ரமலானுடைய மாதத்தை துவக்கியதற்கு அடிப்படை காரணம் யூதர்களுடைய கைக்கூலிகளாக நாம் மாறியதுதான் காரணம் என்று சுன்னத் ஜமாத் ஐக்கிய பேரவை என்ற ஒரு பெயரிலே ஒரு துண்டு பிரசுரம் வெளியிடப்பட்டிருக்கிறது. அந்த வார்த்தை சொல்வதற்கு அவர்களுக்கு தகுதி இல்லாவிட்டாலும் சுன்னத் ஜமாத் என்று பெயரை அவர்கள் வைத்திருக்கிறார்கள். யூதர்களுடைய கைக்கூலிகளாக இவர்கள் மாறிவிட்டார்கள் என்ற ஒரு துண்டு பிரசுரத்தையும் அவர்கள் வெளியிட்டிருக்கிறார்கள். யூதர்களுடைய வழிமுறைகளை யார் பின்பற்றுவார்கள், பின்பற்றி கொண்டிருக்கிறார்கள் என்பது தெள்ளத் தெளிவான ஒன்று. முஸ்லிம்களை முஷ்ரிக்குகளாக மாற்றுவதற்கு அரும்பாடுபட்டு கொண்டிருக்கக்கூடிய ஒரு ஜமாத் இந்த ஜமாத். இஸ்லாத்தை பின்பற்றுகிற முஸ்லிம்களை எப்படியாவது அவர்கள் மரணப்படுகிற அந்த காலகட்டத்திற்குள்ளாக நிச்சயமாக முஷ்ரிக்குகளாக மாற்றியே ஆக வேண்டும் என்று கங்கணம் கட்டி களத்தில் இறங்கி இருக்கிற ஒரு ஜமாத் இந்த ஜமாத். லஅனல்லாஹுல் யஹூத வன் நஸாரா இத்தஹது குபூர் அன்பியாஹிம் மசாஜித். யூதர்களையும் நசாராக்களையும் அல்லாஹ் நாசமாக்குவானாக. ஏன்? அவர்கள் தங்களுடைய நபிமார்களுடைய கபறுகளை வணங்குமிடமாக மாற்றிவிட்டார்கள் என்று அல்லாஹ் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தங்களுடைய இறுதி வசியத்தாக செய்தார்களே, அந்த நபிமார்களை விட அந்தஸ்திலே குறைவாக இருக்கிற மனிதர்களையே இன்றைக்கு கடவுளாக வணங்கப்படக்கூடியவர்களாக மாற்றி இருக்கக்கூடிய ஒரு ஜமாத், யூதர்களுடைய வழிமுறைகளை அச்சரம் பிசகாமல் பின்பற்றி கொண்டிருக்கிற ஒரு ஜமாத் நம்மை பார்த்து யூதர்களுடைய கைக்கூலிகள் என்று சொல்கிறது. அப்படியானால் நாம் எந்த அடிப்படையில் இந்த ரமலானுடைய மாதத்தை நாம் தீர்மானித்தோம்? கணக்கின் அடிப்படையில் முன்கூட்டியே தீர்மானிக்கக்கூடிய ஒன்று குர்ஆன் ஹதீஸுக்கு உட்பட்டதா எதிரானதா என்கிற ஒரு சர்ச்சைக்கு தெளிவுபடுத்துவதற்காக வேண்டித்தான் இந்த அமர்வு ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது. நம்முடைய மஸ்ஜிதுர் முஸ்லிமினுடைய தலைவர் அவர்கள் குறிப்பிட்டதை போல ஆற்றப்படுகிற அந்த உரையிலே உங்களுக்கு ஏதேனும் சந்தேகம் இருந்தால் அந்த சந்தேகங்களை நீங்கள் எழுதி வைத்துக் கொண்டு அனைவருடைய அந்த உரைக்கு பிறகும் உங்களுடைய கேள்வி பதிலுக்காக வேண்டி கண்டிப்பாக நேரம் ஒதுக்கப்படும். அந்த நேரத்திலே உங்களுடைய வினாக்களை நீங்கள் கேட்டு தெளிவு வருமாறு கேட்டுக்கொள்கிறோம். விஷயத்திற்கு வருவோம். அப்ப இந்த கணக்கின் அடிப்படையில் ரமலானுடைய மாதத்தை நாம் தீர்மானிப்பது எந்த அடிப்படையிலே அதை தீர்மானித்துக் கொண்டிருக்கிறோம் என்று சொன்னால், இன்றைக்கு பிறையை பற்றி பேசக்கூடிய, அதை பற்றி சர்ச்சை செய்யக்கூடிய யாராக இருந்தாலும் சரி, அவர்கள் அடிப்படையான விஷயத்திலே அவர்கள் தவறளித்துக் கொண்டிருக்கிறார்கள். இன்றைக்கு என்ன அடிப்படையான விஷயம்? முதலிலே ஒரு முஸ்லீமை பொறுத்தவரையில் அவனுடைய அடிப்படை ஆதாரம் எது என்று சொன்னால், முதலாவது ஆதாரம் திருமறை குர்ஆன். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், தரக்து ஃபீக்கும் அம்ரைனி லன் தலில்லு மா தமக்ஸத்தும் பிஹிமா கிதாபுல்லாஹி வ சுன்னதி. எனக்கு பிறகு நீங்கள் வழி தவறாமல் இருக்க வேண்டுமேயானால் உங்களிடத்திலே நான் 2 விஷயங்களை விட்டு செல்கிறேன். ஒன்று அல்லாஹுடைய வேதம். அப்ப முஸ்லிம்களுடைய முதன்மை ஆதாரம் திருமறை குர்ஆன். அடுத்தது
அந்த திருமறை குர்ஆனுக்கு விளக்கு உரையாக வாழ்ந்த நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய பொன்மொழிகள். இந்த இரண்டும் தான் ஒரு முஸ்லிம் பின்பற்றுவதற்கான முழு தகுதி படைத்த இரண்டு மூல ஆதாரங்கள். அப்ப அதுல முதன்மை ஆதாரமாக இருக்கிற திருமறை குர்ஆனையும் அதற்கு விளக்கு உரையாக உள்ள ஹதீஸ்களையும் இரண்டையுமே ஆதாரமாக எடுக்கிற பொழுது முதலாவது நாம் பார்க்க வேண்டியதைத்தான் திருமறை குர்ஆனைத்தான் முதன்மை ஆதாரமாக நாம் பார்க்கணும். ஆனால் இந்த பிறையை பற்றி சர்ச்சை செய்யக்கூடிய, அதற்கு மாற்று கருத்து சொல்லக்கூடிய யாராக இருந்தாலும் அவர்கள் இந்த பிறையை பற்றி சொல்லப்படுகிற குர்ஆனுடைய வசனங்களுக்கோ, இந்த பிறையை பற்றி சொல்லப்படுகிற அந்த குர்ஆனுடைய வசனங்களை சிந்திப்பதற்காக வேண்டிய பல விஷயங்களை அல்லாஹ் சொல்கிறானே, அதை பற்றிய எந்த ஆய்வையும் அதை பற்றி எந்த ஒரு சர்ச்சைகளையும் மக்கள் மன்றத்திலே கொண்டு செல்வதே இல்லை. பிறை என்று வந்துவிட்டாலே அவர்கள் சொல்கிற முதல் ஆதாரம் எது? ஹதீஸ் இருந்துதான் அவர்கள் தங்களுடைய விவாதங்களை ஆரம்பிக்கிறார்கள். சூமூலி ருயத்திஹி வாஃப்திரூலி ருயத்திஹி. இந்த ஹதீஸில் இருந்து இங்கிருந்து தான் தங்களுடைய வாதங்களை அவர்கள் துவக்குகிறார்களே ஒழிய, முதன்மை ஆதாரமாக குர்ஆனில இந்த பிறையை பற்றி பேசப்படவே இல்லையா? இந்த பிறையை பற்றி இருக்கிற எந்த ஒரு சர்ச்சைகளும் அங்கே சொல்லப்படவே இல்லையா என்பதை அவர்கள் அறிந்திருக்கிறார்களா அல்லது அறியாமலேயே இதை பேசிக் கொண்டிருக்கிறார்களா என்று நமக்கு தெரியல. அப்ப பிறையை பற்றி அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் 2வது அத்தியாயத்தினுடைய 189வது வசனத்திலே குறிப்பிட்டு காட்டுகிற பொழுது, யஸ்அலூனக அனில் அஹில்லதி குல் ஹிய மவாகீது லின்னாஸி வல் ஹஜ். நபியே, அந்த மக்கள் உங்களிடத்திலே பிறையை பற்றி, எந்த பிறையை பற்றி? தேய்ந்து வளரக்கூடிய பல நிலைகளை கொண்ட அந்த பிறைகளை பற்றி. இங்க தனிமையான வார்த்தை ஒருமையில பயன்படுத்தப்படல. ஹிலால் என்று சொன்னால் ஒருமையான வார்த்தை பிறை, அஹில்ல என்று சொன்னால் அது பன்மை. இவங்க பயன்படுத்தப்பட்ட வார்த்தை என்ன? யஸ்அலூனக அனில் அஹில்லதி குல் ஹிய மவாகீது லின்னாஸி வல் ஹஜ். நபியே, தேய்ந்து வளரக்கூடிய பல நிலைகளை கொண்டிருக்கக்கூடிய அந்த பிறைகளை பற்றி அந்த மக்கள் உங்களிடத்திலே கேட்கிறாங்க. அவர்களுக்கு நீங்கள் பதில் சொல்லுங்கள், அது காலத்தை காட்டக்கூடியதாகவும் ஹஜ்ஜை அறிவிக்கக்கூடியதாகவும் இருக்கிறது என்று அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சொல்கிறார். இந்த வசனத்தை நீங்கள் கொஞ்சம் ஆழமாக சிந்திச்சு பார்க்கணுங்க. எப்படி? நபியே, அந்த மக்கள் உங்களிடத்தில் கேட்கறது யாரு? பிறையை பற்றி கேட்கிறாங்க. அந்த மக்களுக்கு நீங்கள் பதில் சொல்லுங்கள், அது மக்களுக்கு காலம் காட்டும். ஒரு ஊருக்கு அல்ல, அது ஒரு குறிப்பிட்ட மாவட்டத்திற்கு அல்ல அது காலம் காட்டுறது. ஒரு குறிப்பிட்ட நாட்டுக்கல்ல காலம் காட்டுவது, ஒரு குறிப்பிட்ட பிரதேசத்திற்கு அல்லது காலம் காட்டுவது. அல்லாஹ் இங்க பயன்படுத்துற வார்த்தை அன்னாஸ். திருமறை குர்ஆனிலே வேறு வேறு இடங்களை நீங்க எடுத்து பாருங்க. ஷஹரு ரமலான் அல்லதி உன்சில ஃபீஹில் குர்ஆன் ஹுதல் லின்னாஸ் வ பையினாத்தி மினல் ஹுதா வல் ஃபுர்கான். இந்த திருமறை குர்ஆன் எப்படிப்பட்டது என்றால், அது நன்மையும் தீமையும் பிரித்து காட்டக்கூடிய, நேர்வழி காட்டக்கூடியதாக இருக்கிறது. யாருக்கு? ஓ பையினாத்தி மினல் ஹுதா வல் ஃபுர்கான். யாருக்கு அது? ஹுதல் லின்னாஸ், மனித சமூகத்திற்கு. அது ஒட்டுமொத்த மனித சமூகத்திற்கும் தான் இந்த குர்ஆன் நேர்வழி காட்டுமே ஒழிய ஒரு குறிப்பிட்ட சாராருக்கல்ல இந்த நாசுக்கு அர்த்தம். யா அய்யுஹன் நாஸ் இன்னா خلقناكم من ذكر وانثى وجعلناكم شعوبا وقبائل لتعارفوا ان اكرمكم عند الله اتقاكم. ஓ மனிதர்களே, எந்த மனிதர்கள்? கோயம்புத்தூர் வாசிகள் அல்ல, சென்னை வாசிகள் அல்ல, இந்தியாவில் இருக்கிற ஒரு சொற்பமான மக்கள் அல்ல, ஒட்டுமொத்த மனித சமூகம். யா அய்யுஹன் நாஸ் இன்னா خلقناكم من ذكر وانثى. நீங்கள் அனைவரும் ஒரு தாய்க்கும் தந்தைக்கும் நீங்கள் பிறந்தவர்கள். وجعلناكم شعوبا وقبائل لتعارفوا ان اكرمكم عند الله اتقاكم. உங்களுக்கு மத்தியில குலங்களாக கோத்திரங்களாக நாம் பிரித்து வைப்பது நீங்கள் ஒருவரை மற்றவர்கள் அடையாளப்படுத்துவதற்காக வேண்டி. இன்ன அக்ரமக்கும் இந்தல்லாஹி அத்காக்கும். உங்களிலே சிறந்தவர்கள் யார்? அல்லாஹ்விடத்தில் யார் பயபக்தியோடு வாழ்கிறீர்களோ அவர்கள் சிறந்தவர்கள். அப்ப திருமறை குர்ஆனில இந்த நாஸ் என்ற பதம் எங்கெல்லாம் பயன்படுத்தப்படுகிறதோ அது ஒட்டுமொத்த மனித சமூகத்திற்கும் தான் அந்த வார்த்தை பயன்படுத்தப்பட்டிருக்கிறது. அப்ப காலம் காட்டுது என்றால்
அது யாருக்கு மட்டும் காட்டாது, ஒரு குறிப்பிட்ட சாராருக்கு மட்டும் காட்டாது. அதுல இன்னொரு நம்முடைய தவறு என்னன்னு சொன்னா, நம்முடைய முஸ்லிம் சமூகத்துடைய ஒரு அவலமான நிலை, பிறை என்று சொன்னால் அவர்கள் என்ன நினைக்கிறார்கள், ரமலானிலே நோன்பை ஆரம்பிப்பதற்கான ஒரு சிக்னல் பிறை. அந்த ரமலானை பூர்த்தி செய்து ஷவ்வாலுடைய பெருநாளை தீர்மானிப்பதற்கான ஒரு சிக்னல் தான் பெற. இப்படி நிறைய மக்கள் நினைச்சிட்டு இருக்கிறாங்க. அது தவறு, அடிப்படையிலே தவறு. அந்த பிறை அல்லாஹ் சொல்லக்கூடிய வார்த்தை என்ன, காலம் காட்டக்கூடியதாகவும் ஹஜ்ஜை அறிவிக்கக்கூடியதாகவும் அது இருக்கிறது. அப்ப ஹஜ் என்பது உலகத்தில் ஒரு மூலையில் நடந்து கொண்டிருந்தாலும் ஒட்டுமொத்த சமுதாயத்துக்கும் நடந்த இது ஹஜ் செய்யக்கூடியது. அப்ப உலகமெல்லாம் காலம் என்பது ஒன்று என்பது இந்த ஆயத்திலிருந்து உங்களுக்கு தெளிவுபடுத்தப்படுது. அதே போல திருமறை, அதாவது விஞ்ஞான அடிப்படையில் இன்றைக்கு நீங்கள் காலத்தை எடுத்துக்கொண்டாலும் இந்த காலம் உலகம் முழுக்க ஒன்று என்று விஞ்ஞான பூர்வமாக இன்றைக்கு நிரூபிக்கப்பட்டிருக்கிறது. இப்படி சொன்ன உடனே மக்களை திசை திருப்பதற்காக வேண்டி ஒரு வாதத்தை எடுத்து வைப்பார்கள். காலமெல்லாம் உலகத்துக்கு ஒன்றுன்னு சொன்னா, கோயம்புத்தூர்ல இருக்கிற நாம் சூரிய உச்சி அடைகிற அதே நேரத்தில் சவுதியை சேர்ந்தவர்கள் அந்த உச்சி அடைந்து விடுவார்களா? இது அறிவற்றவர்களுடைய அறிவீனத்தனமான கேள்வி. இது காரணம் ஏன், ஒரே நேரத்தில் ஒட்டுமொத்த உலகம் அடைகிறது என்று நம்ம யாருமே சொல்லல, விஞ்ஞானம் அப்படி சொல்லல. காலம் என்பது அங்க அல்லாஹ் சொல்லக்கூடிய வார்த்தை என்ன, அது மன்சில் டேட் அல்லாஹ் சொல்றான். 10வது அத்தியாயத்தினுடைய 5வது வசனத்துல இன்னும் அல்லாஹ் அதை தெளிவுபடுத்துறான் பாருங்க. ஹுவல்லதி ஜஅல ஷம்ஸ லியாஅன் வல் கமர நூரன் வ கத்தரனாஹு மனாஸில லிதஅலமு அதத ஸினீன வல் ஹிஸாப மா ஹலகல்லாஹு ذلك இல்லா பில் ஹக்கி யுஃபஸ்ஸிலுல் ஆயாத்தி லிகௌமி யஅலமூன். அவன்தான் சூரியனை ஒளியுள்ளதாகவும் சந்திரனை அதே மாதிரி ஒளிமிக்கதாகவும் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் படைத்திருக்கிறான். எதற்காக வேண்டி, அந்த சந்திரனுக்கு மாறி மாறி வரக்கூடிய பல மன்சில்களை, பல படித்தரத்தை. ஏன் அந்த வார்த்தையை பயன்படுத்துறான்? சூரியனை பொறுத்த வரையிலங்க, நாம எந்த வடிவத்தில் உதிக்கும் போது பார்க்கிறோமோ அதே வடிவத்தில் மறையும் போது இருக்கும். இது ஒரு நாள் அல்ல, வருடத்தில் எந்த நாளில் நீங்கள் பார்த்தாலும் அதுதான் அதுக்கு வடிவம். சூரியன் உதிக்கும் போது ஒரு பக்கம் அப்படியே உதிக்குது, வட்ட வடிவம் உதிக்குது. வட்ட வடிவமாக உதிக்கக்கூடிய அந்த சூரியன் காலையில நீங்க ஃபஜ்ருக்கு பார்த்தாலும் அந்த வடிவத்தில் இருக்கும், லொஹருக்கு பார்த்தாலும் அந்த வடிவத்தில் இருக்கும், அசருக்கு பார்த்தாலும் அந்த வடிவத்தில் இருக்கும், அந்த மறையக்கூடிய மகரிபுடைய வக்தில பார்த்தாலும் அதே வடிவத்தில் இருக்கும். இது ஒரு நாளா 2 நாளா அல்ல, வருடத்தில் எந்த நாள் பார்த்தாலும் சூரியனுடைய அந்த வடிவம் என்பது ஒரே நிறத்தில் ஒரே நிலையில் இருக்கும். அதே போல அந்த உதிச்சி மறையிற இடம் இருக்கு பாருங்க, ஒரே மெத்தட் வருது. எங்க உதிக்குதோ அதே போல அப்படியே மேல மேல வந்து வந்து எழுது, சாயங்காலம் மறையுது, வடிவம் மாறுறதில்லை, அந்த பகுதிகளும் மாறுறதில்லை. அதே நேரத்தில் சந்திரனுக்கு அந்த நிலைப்பாடு கிடையாது. சந்திரனை பொறுத்த வரையில ஒரு நாளைக்கு இருக்கிற அந்த ஸ்டேஜ் மறுநாள் இருக்காது, ஒரு நாளைக்கு இருக்கிற இடம் மறுநாள் இருக்காது. உதிக்கக்கூடிய அந்த நம்ம கண்ணில் பார்க்கக்கூடிய அந்த இடமும் மாறுபடுகிறது, அந்த வடிவமும் மாறுபடுகிறது. இன்னைக்கு ஒரு சின்ன ஒரு ரவுண்ட் அப்படி இருந்துச்சுன்னா நாளைக்கு அதை விட கொஞ்சம் பெருசாகும், மறுநாள் அதை விட கொஞ்சம் பெருசாகும், அதற்கடுத்த நாள் அதை விட பெருசாகும். மாதத்துடைய அந்த பாதி கட்டத்தில் வரும்போது எங்க வரும், முழு வடிவத்தில் வரும். திரும்ப அப்படியே தேய ஆரம்பிக்கும், மாதத்துடைய கடைசி போகும்போது ஒண்ணுமில்லாம ஆயிரும். அப்ப இந்த சந்திரனுக்கு மாறி மாறி வரக்கூடிய அந்த பல ஸ்டேஜ் எல்லாம் என்ன சொல்றான், காலக்கணக்கையும் ஆண்டுகளின் எண்ணிக்கையும், ஆண்டுனா அல்லாஹ் இங்கே ஒருமையா பயன்படுத்தல, இங்கே பன்மைதான், ஆண்டுகள் பல வருடத்தினுடைய அந்த கணக்கையும் நீங்கள் தீர்மானிப்பதற்காக வேண்டிதான் சந்திரனுக்கு மாறி மாறி வரக்கூடிய பல மன்சில்களை அல்லாஹ் உண்டாக்கி இருக்கிறான். அப்ப இந்த சந்திரனுடைய அந்த வடிவ மாற்றம் எதை காட்டுது, நாளை காட்டுகிறது. இன்னைக்கு ஒரு டேட்டு, நாளைக்கு ஒரு டேட்டு, நாளைய மறுநாள் ஒரு டேட்டு, இப்படி அந்த டேட்டு மாறுபடுறதுக்காக வேண்டிதான் எது, இந்த சந்திரனுடைய அந்த மன்சில்கள். அப்போ நாம் என்ன சொல்றோம், இந்த டேட்டை தீர்மானிக்கிறதா சந்திரனுடைய வேலை. அப்ப இது கேட்ட உடனே உலகம் முழுக்க ஒன்றுன்னு சொன்ன உடனே கோயம்புத்தூர் இருக்கிறவன் லொஹருடைய நேரத்தை அடையும் பொழுது மற்றவர் அடைந்து விடுவார்களா? இப்படி நாம சொல்லவே இல்லை. எங்க நேரத்தில் வித்தியாசம் இருக்கிறது, நாளிலே வித்தியாசம் இல்லை. இதான் நம்ம சொல்லக்கூடிய வார்த்தை என்ன, நாளில் வித்தியாசம் இல்லை. 24 மணி நேரத்திற்குள்ளாக
ஒட்டுமொத்த உலகமும் அந்த நாளுக்குள்ளே வந்து விடுகிறது. இப்படி சொன்ன உடனே சமீபத்தில் ஒரு புதுமையான ஆய்வை வெளியிட்டிருக்கிறார்கள். சமீப காலமாக உலகத்தில் எந்த விஞ்ஞானிகளும் சொல்லாத, எந்த அறிவியலும் சொல்லாத புது வகையான ஒரு கருத்தை சமீபத்திலே மக்கள் மன்றத்திலே விதைத்திருக்கிறார்கள். அப்பாவி மக்கள் அதையும் நம்பி மக்கள் மத்தியிலே பிரச்சாரம் செய்து கொண்டிருக்கிற ஒரு அவலமான சூழலை பார்க்கிறோம். அல்லாஹ் அந்த மக்களுக்கு நேர்வழி காட்டணும். என்ன சொல்றாங்க? நாள் என்பது 24 மணி நேரத்திற்குள்ளாக அடங்குகிறது என்று சொல்கிறார்கள். அது தவறான ஆய்வு. ஒரு நாள் என்பது 48 மணி நேரத்தை கொண்டது. உலகம் சுற்றி வருவதற்கு 48 மணி நேரம் ஆகிறது என்று ஒரு சமீபத்திலே ஒரு ஆய்வை, மிகப்பெரிய விஞ்ஞான கண்டுபிடிப்பை அவர்கள் தங்களுக்கு மத்தியிலே வெளியிட்டிருக்கிறார்கள். எவ்வளவு மடத்தனமான ஒரு ஆய்வு இங்க இருக்கிறது. இங்க இருக்கிறது பூமி உருண்டை. இதுதான் பூமி. இந்த பூமியில இந்த இடத்துல டேட் லைன் என்று போடப்பட்டு நாள் தூங்குகிறது. பூமியுடைய நாள் தூங்கக்கூடிய பகுதி இங்க இருந்து தான் ஆரம்பமாகுது. இதுதான் பூமத்திய ரேகை என்று சொல்வார்கள். உலகத்துல இங்கே தான் நாள் தூங்குகிறது. இந்த நாளை தூங்கக்கூடிய ஆரம்ப இடமாக எது இருக்குது? இந்த ஃபிஜி என்று சொல்லக்கூடிய இந்த பகுதி. இங்க தான் உலகத்துல நாள் தூங்குது. இந்த பூமி இந்த வடிவத்தில் சுற்றி வருகிறது. இப்படி சுற்ற காரணத்தினால இங்கே தூங்குற நாள் இந்த பூமியுடைய சுழற்சியின் அடிப்படையில் கொஞ்சம் கொஞ்சமாக என்ன வர்றாங்க? இந்த நாளை அடைந்து கொண்டே வர்றாங்க. எல்லா உதாரணமாக திங்கள் கிழமை காலை இங்கே நாள் தூங்குகிறது. இந்த சுழற்சி அப்படியே பூமியுடைய இந்த சுழற்சியினால இந்த நாள் படிப்படியாக அந்த திங்கட்கிழமை நாளில ஒவ்வொரு நாட்டினரும் ஒவ்வொரு ஊரார்களும் அந்த நாளை அடைந்து 24 மணி நேரம் முடிவுறுகிற அந்த தருவாயில இங்க இருக்கிற இந்த பூமத்திய ரேகைக்கு இந்த பகுதியில் இருக்கிற மக்கள் அந்த திங்கட்கிழமை நாளை அடைந்து விடுகிறார்கள். இது சாதாரணமான ஒரு அறிவியல் உண்மை. இது உலகத்தில் விஞ்ஞானிகள் சொல்லக்கூடிய கருத்து என்ன? பூமி தன்னைத்தானே சுற்றி வருவதற்கு 24 மணி நேரம் ஆகிறது. நிரூபிக்கப்பட்ட விஞ்ஞான கண்டுபிடிப்பு. அப்ப 48 மணி நேரம் எங்கே இருக்கிறது? 48 மணி நேரம் எங்கே இருக்கிறது? அவர்களால் சொல்லவே முடியாது அறிவியல் பூர்வமாக. அப்ப ஒரு மடத்தனமான வாதம். சரி, ஒரு வாதத்திற்கு 48 மணி நேரம் என்று வைத்துக் கொண்டாலும் இன்றைக்கு 3 நாள் ஆகிவிட்டதா இல்லையா? உலகத்தினுடைய ஒரு பாகத்தில் என்ன சொல்றாங்க? பெருநாள் நோன்பை தீர்மானித்த அன்று உலகத்தில் யாருமே தீர்மானிக்கல. புதுசா இன்னொரு பிரச்சாரம். உலகத்தில் யாருமே தீர்மானிக்கல. யாருமே தீர்மானிக்காவிட்டாலும் நாம குர்ஆன் ஹதீஸ் அடிப்படையில் தீர்மானிச்சால் நாம எதற்கும் பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. நாம பயப்படுறதுக்கு தகுதியான ஒரே ஒருத்தர் அல்லாஹ் மட்டும்தான். உலகத்தில் யாருமே தீர்மானிக்கல, பிரச்சனை இல்லை. ஆனா அது உண்மை இல்லைன்னு சொல்ல வர்றேன். நைஜீரியா, லிபியா, இந்தோனேஷியாவில் ஒரு பாதி ஊர்கள்ல நாம துவங்கின அதே அன்று புதன்கிழமை அன்று ரமலானுடைய முதல் நாளை துவக்கி இருக்கிறாங்க. அப்ப ஒன்னாகி விட்டதா? இரண்டாவது சவுதி அரேபியா, அந்த அரேபிய அந்த தீபகற்பங்கள், அதே போல அமெரிக்கா, லண்டன் போன்ற நாடுகள் எல்லாம் வியாழக்கிழமை தூக்கி இருக்குது. பரிதாபத்திலும் பரிதாபம் நம்மூர் மக்கள் எப்போ? இந்த வெள்ளிக்கிழமை நாள்ல. இப்ப 72 மணி நேரம் ஆகிவிட்டதா இல்லையா? உங்க அடிப்படைக்கு வைந்து கொண்டாலும் 48 மணி நேரத்திற்குள்ளாக அந்த நாளை அடைவதற்கு பதிலாக எங்க போயிட்டீங்க? 72 மணி நேரம் நீங்க போயாச்சு. இது எந்த அடிப்படையில்? 48 மணி நேரம் என்பது முதல்ல போய் ஒரு கால உங்க வாதத்தின் அடிப்படையில் அந்த 48 மணி நேரத்தை வைத்துக் கொண்டாலும் நீங்கள் 72 மணி நேரம் கழிச்சாக்கும் அந்த நாளை நீங்கள் தீர்மானித்திருக்கிறீர்கள். இது எந்த அடிப்படையில்? அடுத்து அவர்கள் வைக்கிற வாதம் என்ன? நாம என்ன வைக்கிறோம்? ஒன்று, இந்த 2 ஆயத்தையும் ஆதாரமாக காமிக்கிறோம். உலகம் முழுக்க அல்லாஹ் டேட்டா ஒன்றுன்னு சொல்றான். அதன் மூலமாக பல ஆண்டுகளுடைய அந்த எண்ணிக்கை நீங்கள் தீர்மானிக்க முடியும் என்று சொல்கிறான். இன்றைக்கு இருக்கிற இந்த அடிப்படையில், இன்றைக்கு இருக்கிற இந்த பெருநாளை தீர்மானிக்கக்கூடிய இந்த நோன்பை தீர்மானிக்கக்கூடிய தத்தமது பகுதி, இது மாதிரியான நிலைப்பாடு நீங்கள் வைத்துக் கொண்டு தகவல் என்ற ஸ்டேஜை வைத்துக் கொண்டாலும் சொல்றேன், தகவல் என்ற ஒரு ஸ்டேஜை வைத்துக் கொண்டாலும் நீங்கள் பல ஆண்டுகளுடைய எண்ணிக்கையை நீங்கள் தீர்மானிக்க முடியாது. அது நிதர்சனமான உண்மை. தகவலை நீங்கள் வைத்துக் கொண்டாலும் சரி, தத்தமது பகுதி என்று நீங்கள் வைத்துக் கொண்டாலும் எதை தீர்மானிக்க முடியாது? பல ஆண்டுகளுடைய கேலண்டரை இஸ்லாமிய சமூகத்தால் தயாரிக்க முடியாது. இஸ்லாம் எல்லாத்துக்கும் தீர்வு சொல்றோமா இல்லையா? இஸ்லாத்தை பொறுத்தவரையில ஹுவல்லதி அர்ஸல ரசூலஹு பில் ஹுதா வ தீனில் ஹக் லியுத்ஹிரஹு அலா தீனி குல்லிஹி வலவ் கரிஹல் முஷ்ரிகூன். இந்த உலகத்துல அல்லாஹ் ரப்புல் ஆலமீன்
ஒரு தூதரை அல்லாஹ் இறக்கி இருக்கிறான். எப்படிப்பட்ட தூதர்? சத்தியத்தையும் நேரான மார்க்கத்தையும் கையில வைத்திருக்கக்கூடிய ஒரு தூதரை அல்லாஹ் அனுப்பி இருக்கிறான். இந்த உலகத்தில் இருக்கிற எல்லா சித்தாந்தங்களையும், எல்லா கொள்கை கோட்பாடுகளையும், எல்லா மதங்களையும் அந்த தீன் மிகைத்து நிற்கும். வலவுக்கரிகள் முஷ்ரிகூன், இணை வைக்கிற மக்கள் வெறுத்த போதிலும் சரியே. அப்ப இந்த உலகத்தில் உள்ள எல்லா சித்தாந்தங்களையும் இஸ்லாம் வென்றெடுக்கும், இஸ்லாம் மிகைக்கும் என்று அல்லாஹ் சொல்கிறான். இந்த உலகம் இயங்குவதற்கு அடிப்படை எது? இந்த உலகம் இயங்குவதற்கு அடிப்படை கேலண்டர் தேவையில்லையா? இந்த உலகம் இன்றைக்கு இயங்குவதற்கு ஒரு கேலண்டர் என்பது அத்தியாவசியமான ஒன்று. அந்த கேலண்டரை இன்றைக்கு நாம் உருவாக்க முடியுமா? தத்தமது பகுதியாக இருந்தாலும் சரி, தகவல் என்ற அடிப்படையாக இருந்தாலும் சரி, ஒரு கட்டத்திலையும் இஸ்லாமிய சமூகத்தினால ஒரு கேலண்டரை இந்த உலகத்திற்கு தரவே முடியாது. ஏன்? 29வது நாள் முடிஞ்சு மறுநாள் பிறை ஒன்றா அல்லது 30 என்கிற விஷயத்திலேயே ஒவ்வொரு மாதமும் சர்ச்சை வந்தால் எப்படி பல ஆண்டுகளுடைய கேலண்டரை இந்த முஸ்லீம் உலகம் வெளி உலகத்துக்கு தரும்? கண்டிப்பா தர முடியாது. இஸ்லாமிய ஆட்சி நடந்தால் அங்கே ஆட்சி நடத்த முடியாது. ஏன் ஆட்சி நடத்த முடியாது? இஸ்லாமிய கவர்மெண்ட் அமைக்கப்பட்டால் அதனுடைய சட்டங்கள் எந்த அடிப்படையில் அமைக்கப்படணும்? இஸ்லாமிய கேலண்டர் அடிப்படையில். ஏன் நான் சொல்றேன்? ஏன் இந்த விஷயத்தில் நாங்கள் இவ்வளவு முஸ்தீப் எடுக்கிறோம்? சிந்திச்சு பாருங்க. உலகமெல்லாம் ஒன்னா போய்கிட்டு இருக்கிறாங்க. ஏகத்துவத்தை பேசக்கூடிய மக்கள் கூட இன்றைக்கு பிறை விஷயத்தில் மற்றவர்கள், அதாவது எந்த இவர்கள் தவறான கொள்கையில் இருக்கிறார்களோ அவர்களுக்கு பின்னால் அணிவகுத்து செல்லக்கூடிய அந்த நேரத்தில் எங்களுடைய இந்த ஜம்மியத் அஹ்லில் குர்ஆன் ஹதீஸ் இந்த ஜமாத் மட்டுமே ஒரு சிறுபான்மையாக இருந்து கொண்டு மற்றவர்கள் கம்பேர் பண்ணும்போது இந்த தமிழகத்தில் இருக்கிற ஏனைய முஸ்லீம் சமூகத்துடைய ஒப்பிடும் பொழுது மிகவும் சிறுபான்மையாக இருக்கிற நாங்கள் மட்டும் ஏன் இந்த சமூகத்தை விட்டு தனியாக பிளவுபட்டு நிற்கணும்? எங்களுக்கு என்ன அவசியம் ஏற்பட்டுச்சு? ஏன் சமூகத்துடைய இவ்வளவு எதிர்ப்புகளுக்கு மத்தியில இது மாதிரி நாங்கள் பாவச்சொல்லை சந்திக்கணும்? நாங்கள் பயப்படுவது ஒன்றே ஒன்றைத்தான். 9வது அத்தியாயத்தினுடைய 36, 37 வசனங்கள், அதிலே அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சொல்லும்போது இந்த உலகத்தை அல்லாஹ் என்றைக்கு படைத்தானோ அன்றைய தினத்தில இருந்து அல்லாஹ்வுடைய பதிவு புத்தகத்தில் மாதங்களின் எண்ணிக்கை 12. அந்த மாதங்களில 4 மாதங்கள் உங்களுக்கு அதாவது புனித மாதங்களாக ஆக்கப்பட்டிருக்கிறது. அந்த புனித மாதங்களில நீங்கள் போர் செய்வது உங்களுக்கு தடுக்கப்பட்டிருக்கிறது. சொல்லிவிட்டு அல்லாஹ் சொல்கிறான், மாதங்களை முன்னும் பின்னும் ஆக்குவதெல்லாம் நிராகரிப்பை தான் அது அதிகப்படுத்தும், குஃப்ரு கொண்டு அல்லாஹ் சேர்க்கும் சொல்றான். மாசத்தை முன்னும் பின் ஆக்குறத அல்லாஹ் சொல்ற வார்த்தை என்ன? அது குஃப்ரை அதிகப்படுத்தும். அந்த யூதர்கள் ரசூலுல்லாஹ்வுடைய காலத்தில் வாழ்ந்த அந்த சமூகத்தவர்கள் என்ன செஞ்சாங்க? மாதத்தை முன்னும் பின்னும் அவர்கள் ஆக்கினார்கள். தங்களுடைய வசதிகளுக்காக வேண்டி அல்லாஹ் தடுத்திருக்கிற மாதத்தை ஆகுமாக்கப்பட்ட மாதத்தோடு சேர்த்துக் கொள்வதற்காக வேண்டியும், ஆகுமாக்கப்பட்ட மாதத்தை தடுக்கப்பட்ட மாதத்தோடு கொண்டு போய் சேர்த்துக் கொள்வதற்காக வேண்டியும் அல்லாஹ்வுடைய அந்த ஏற்பாட்டையே கேலிக்கூத்தாக்குகிற வகையில அவர்கள் மாதத்தை முன்னும் பின் ஆக்கினார்களே, அதை அல்லாஹ் குஃப்ர்னு சொல்றான். இப்ப நம்ம நிலைமை என்ன? ரமலானுடைய பிறை ஒன்றை நாம் தூக்குகிற பொழுது இந்த தமிழகத்தில் இருக்கிற இன்னொரு சாரார் ரமலானுடைய 3 நாளை துவக்கி இருக்கிறாங்க மாதத்தை. இப்ப ரமலானுடைய பிறை ஒன்றையும் ரமலானுடைய பிறை 2ஐயும் அவர்கள் எங்கே கொண்டு சேர்த்து விட்டார்கள்? ஷாபானுடைய மாதத்திலே கொண்டு சேர்த்தார்களா இல்லையா? அதே போல பிறநாளை தீர்மானிக்கக்கூடிய விஷயத்தில் ஷவ்வாலுடைய முதல் நாளை ஆரம்பிக்கிற பொழுது ஒன்று ஷவ்வாலுடைய முதல் நாளை கொண்டு போய் ரமலானில் சேர்க்கிறார்களா இல்லையா? இது மாதத்தை முன்னும் பின்னாக்குவது. இதுதான் அல்லாஹ் சொல்கிறான், இது குஃப்ரு. அவ இந்த குஃப்ருக்காக வேண்டிதான் பாடுபடுகிறோமே ஒழிய இதிலிருந்து மக்களை மீட்டெடுப்பதற்காக வேண்டிதான் இவ்வளவு பெரிய எதிர்ப்புகளுக்கு மத்தியில இதை நாம் கடைபிடிக்கிறோம் ஒழிய இல்லைன்னா நமக்கு எந்த அவசியம் இல்லை. இந்த விஷயத்துல இவ்வளவு சர்ச்சை செய்ய வேண்டிய அவசியமே நமக்கு இல்லை. அடுத்து என்ன சொல்றாங்க? ஒரு தவறான வாதத்தை வைக்கிறார்கள். இந்த மாதத்தை முன்னும் பின்ன ஆக்கக்கூடிய ஆயத்து மாறி மாறி வரக்கூடிய மனுஷர்களை உண்டாக்குனதே டேட்டுக்காக வேண்டி என்ற ஆயத்தை நேரடியாக மறுக்க முடியாதவர்கள் அடுத்து சொல்ற வாதம் என்ன? ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பெரிய பார்க்கத்தான் சொன்னாங்க. சூமூல் ருயத்திகி வாஃப்திரூல் ருயத்திகி இதான் ரசூலா சொன்னாங்க. பெற உங்களுக்கு தோன்றி இருக்கலாம், மேகம் மறைச்சிருக்கலாம், உள்ள பெற இருக்கலாம், அதெல்லாம் உங்களுக்கு பிரச்சனை இல்லை. உங்களுக்கு தெரியுதா? இப்படி அல்லாஹ்வுடைய தூதர் எங்காவது சொன்னார்களா? ஒரு ஆதாரத்தை காண்பிக்க முடியாது. ஆனா இதுதான் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வழிமுறையாக இருந்தால்
இதுதான் அல்லாஹ்வுடைய வழிமுறையாக இருந்தால், பெற தோண்டி இருந்தாலும் பெற மகத்துக்குள்ள இருந்தாலும் உங்களுக்கு அதை பற்றி கவலை இல்லை என்று சொல்லியிருப்பார்களே. ஆனால் நஸஈலே பதிவு செய்யப்பட்ட ஆதாரபூர்வமான செய்தி, ஒரு முறை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இடத்துல ஜிப்ரீல் இறங்கி வருகிறார். வந்து சொல்றாரு, அல்லாஹ்வுடைய தூதரே, இந்த மாதம் 29ஓடு முடிந்து விட்டது. இந்த மாசம் 29ஓடு முடிந்து விட்டது. ஜிப்ரீலுக்கு என்ன அவசியம் ஏற்பட்டுச்சு? குர்ஆனை கொண்டு வஹியாக கொண்டு வரக்கூடிய இஸ்லாத்தினுடைய சட்டதிட்டங்களை, முக்கியமான விஷயங்களை அல்லாஹ்வுடைய ரசூலுக்கு வஹி அறிவிக்கக்கூடிய ஜிப்ரீல் மூலமாக அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் ஒரு மாதத்தினுடைய அந்த இறுதி கட்டத்தை அறிவித்து கொடுக்கிறான் என்றால் அங்க என்ன விளங்குது நமக்கு? அல்லாஹ்வுடைய அறிவிப்பு வராம நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தவறாக முடிவு செய்து, அந்த சமூகம் தவறாக முடிவு செய்தாலும் பிரச்சனை இல்லைங்க. லா யுகல்லிஃபுல்லாஹு நஃப்ஸன் இல்லா உஸாஹா. ஒரு ஆத்மாவை அதனுடைய சக்திக்கு மீறி அல்லாஹ் சோதிக்க மாட்டான். அவர்களை பொறுத்தவரையில பார்ப்பதுதான் அவங்க நிலைப்பாடு. அவங்களுக்கு அந்த வசதிகள் இல்லை. தவறாக முடிவு செய்திருந்தாலும் அல்லாஹ்வுடைய தண்டனைக்கு அவர்கள் ஆளாக மாட்டார்கள். அதே நேரத்தில் தவறாக முடிவு செய்யப்பட்டு விடக்கூடாது என்பதற்காக வேண்டி அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் ஜிப்ரீலை கொண்டு வஹி அறிவித்து அந்த மாதத்தை அல்லாஹ் முடித்திருப்பதில் இருந்தே நமக்கு கிடைக்கிற விளக்கம் என்ன? 2 வகையான சட்டம் கிடைக்கிறதா இல்லையா? மாசத்தை தோக்கிறதையும் முடிக்கிறதையும் பிறைய பார்த்து வை என்று சொன்ன அதே ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பார்ப்பதற்கு அப்பாற்பட்டு, சிந்தனைக்கு அப்பாற்பட்டு, தகவலுக்கு அப்பாற்பட்டு ஜிப்ரீலுடைய வஹியை கொண்டு அந்த மாதத்தை நிறைவு செய்திருந்தால் இது நமக்கு ஆதாரம் இல்லையா? அது மட்டுமல்ல, ஏன் ஜிப்ரீல் பிரத்யேகமா வந்து சொல்லணும்? மாசத்தை முன்னும் பின்னாக்கிறத அல்லாஹ் குஃப்ர் என்று சொல்லுகிறான். அப்ப இந்த குஃபருக்கு அந்த தூதர் ஆட்பட்டு விடக் கூடாது என்பதற்காக வேண்டிதான் ஜிப்ரீலுடைய வஹியை கொண்டு அல்லாஹ் அறிவிக்கிறானே ஒழிய, அப்ப மாசத்தை முன்னும் பின்னாக்கிறத அவ்வளவு ஜாக்கிரதையாக நாம் பார்க்கணும். அடுத்து நம்ம என்ன வாதம் வைக்கிறோம்? ஒரு ஹதீஸத்துக்கு வைப்போம். இந்த விஞ்ஞானத்துக்கு நாம் ஆதரவாக, விஞ்ஞானம் சொல்ல கணக்குன்னு வச்சுக்கிறங்க, விஞ்ஞானம் சொன்னாலே பல நபருக்கு அலர்ஜியா இருக்குது. அப்ப கணக்கு என்று வைத்துக் கொண்டாலும் அல்லாஹ் சொல்லக்கூடிய ஹதீஸ் புகாரியிலே பதிவு செய்யப்படும். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லக்கூடிய செய்தி புகாரியிலே பதிவு செய்யப்படுது. என்ன ஹதீஸ் அது? இன்னா உம்மத்துன் உம்மியத்துன் லா நக்துபு வலா நஹ்சுபு அஷ்ஹரு ஹாக்கதா வ ஹாக்கதா யக்னி மர்ரத்தன் 29 வ மர்ரத்தன் 30. இதுதான் அந்த புகாரியிலே பதிவு செய்யப்பட்ட ஆதாரபூர்வமான செய்தி. நம்ம என்ன சொல்றோம் இந்த விஷயத்துல? நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, இன்னா உம்மத்துன் உம்மியத்துன், நாம் என்ன இருக்கிறோம்? உம்மி சமுதாயமா இருக்கிறோம். நமக்கு என்ன தெரியாது? லா நக்துபு வலா நஹ்சுப், நமக்கு எழுத தெரியாது. நமக்கு என்ன தெரியாது? ஹிசாப் என்ற வார்த்தைக்கு அவங்க என்ன வேணாலும் பொருள் கொடுக்கட்டும், விஞ்ஞான அர்த்தம் கொடுத்தாலும் சரி, கணக்கு என்ற அர்த்தம் என்ன வேணாலும் கொடுக்கட்டும். இந்த ஹிசாபு குர்ஆனில் எந்த அர்த்தத்திலே பயன்படுத்தப்படுதோ அதுதான் ஹதீஸ்ல விளக்கம் இல்லையா? குர்ஆனுக்கு தான் ஹதீஸ் விளக்கம். இந்த ஹிசாப் என்ற இந்த பதம் குர்ஆனில் எந்த வார்த்தைகள் எந்த அர்த்தத்தில் அந்த பதம் பயன்படுத்தப்பட்டதோ அந்த பதத்தை இந்த ஹதீஸ் கொடுத்துருங்க. அதுக்கு என்ன வேணாலும் அவங்க பெயர் வைத்துக் கொள்ளட்டும். என்ன அல்லாஹ் தஆலா என்ன சொல்றான்? 55வது அத்தியாயத்தினுடைய 5வது வசனத்துல அஷ்ஷம்சு வல் கமரு பிஹுஸ்பான், சூரியனும் சந்திரனும் அதற்குண்டான ஹிசாபின் படியே இருக்கிறது. நான் தமிழே சொல்ல விட்டுருங்க, அரபி மட்டுமே சொல்றேன். அதற்குண்டான ஹிசாபின் படி அது இருக்கிறது. அவங்க கணக்கு என்று வைத்துக் கொண்டாலும் சரிதான். இப்ப ரசூல் என்ன சொன்னாங்க? லா நக்துபு வலா நஹ்சு, நமக்கு அந்த ஹிசாபை பத்தி தெரியாது. இப்படி சொன்ன உடனே இந்த இடத்துல இந்த அர்த்தம் கொடுக்கணும், அந்த இடத்துல அந்த அர்த்தம் கொடுக்கணும், கிராமர் அடிப்படையில் விளங்கணும், எல்லாம் சரிதான். ஒரு ஹதீஸையும் ஆயத்தையும் எதை கொண்டு விளங்குவீங்க? ஒரு மொழியில ஒரு வார்த்தைக்கு பல அர்த்தம் இருக்கும். அது அரபி என்றல்ல, எந்த மொழி நீங்கள் எடுத்துக்கொண்டாலும் சரிதான். அப்ப பல அர்த்தங்களை கொண்ட ஒரு வார்த்தையை அந்த எப்படி நீங்கள் புரிந்து கொள்வீர்கள் சொன்னா, அந்த சொற்றொடரை வைத்து எதை பற்றி அந்த விஷயம் ஆரம்பத்தில் பேசுதோ, எதை பற்றி விஷயத்தை கடைசியில் பேசுதோ அதை வைத்து தான் செய்வீங்க, அந்த பொருளை நீங்க கொடுப்பீங்க. உதாரணமாக ஊசி எடுத்துக்கொண்டு வா, நான் தைக்கணும் என்று சொன்னால் என்ன தைக்கிற விளங்குவீங்க? நீங்க சட்டை தைக்கணும் விளங்குவீங்களா அல்ல சாக்கு தைக்கணும் விளங்குவீங்களா? 2 ஊசி இருக்குது. இப்போ அப்ப சொல்லப்படுற அந்த வார்த்தையில சாக்கு தைக்கிறது என்று இருந்தால் அந்த ஊசி என்ன ஊசி தான்? அது கோணி ஊசி. ஊசி என்ற பதம் இருக்குது, ஊசிக்கு பல அர்த்தம் இருக்குது. கோணி ஊசி ஊசி தான், சட்டை தைக்கிறதும் ஊசி தான், உடல்ல உடம்பு நோய் வந்தா போடுறதும் ஊசி தான், எல்லாம் ஊசி.
இப்ப இந்த வார்த்தை எப்படி புரிஞ்சுக்கிறது? சாக்கு தைக்கணும்னு சொன்னால் அது கோழி ஊசி, சட்டை தைக்கணும்னு சொன்னா அதுக்கு உண்டான ஊசி. உடம்பு சரியில்லை டாக்டர் கொண்டு வந்தா டாக்டருக்கு சாக்கு ஊசி கொடுப்பாங்க, டாக்டர் கொடுக்குற ஊசி எது? அது இன்ஜெக்ஷன். அப்ப இந்த ஹிசாப் என்ற வார்த்தை ஏன் பயன்படுத்துற ரசூல்லா? இன்னா உம்மத்துன் உம்மியத்துன் ஏன் பயன்படுத்துறாங்க? சும்மா ரசூலா உட்கார்ந்து இருக்கும் இந்த டைம் பாஸுக்கான ரசூலா பயன்படுத்துறாங்க அந்த வார்த்தையை, நேரம் போகாம சும்மா விளையாடுறதுக்கான பயன்படுத்துறாங்களா? இன்னா உம்மத்துன் உம்மியத்துன் லா நக்துபு வலா நஹ்சுபு அஷ்ஹரு ஹக்கதா. மாசத்தை பத்தி ரசூலா சொல்றாங்க. மாதம் என்பது இப்படி இருக்கும். எப்படி? 1 2 3 இப்படி ரசூலா காமிச்சாங்க. 10 20 29 இருக்கும். ரெண்டா காமிக்கிறாங்க. இப்படி இருக்கு. எப்படி? 1 2 3 இப்படி இருக்கும். இந்த இடத்துல எண்ணிக்கை என்ற அர்த்தம் தான் கொடுக்கணும். அது என்றதை பத்தி தான் பேசுது. என்றதை பத்தி பேசினா எண்ணிக்கை தெரியாத சமூகம் அது. எவ்வளவு அறிவீனமான ஒரு வினா பாருங்க. அதுல ஆனா எண்ணிக்கை தெரியாத சமூகமா? எந்த அளவுக்கு அவங்க எண்ணிக்கையில பிரில்லியன்ட். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பத்ரு போருக்காக வேண்டி போனாங்க. பத்ரு போருக்காக வேண்டி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் போன அந்த நேரத்தில் அங்க வந்து எதிரிகள் எவ்வளவு பேர் இருப்பாங்கன்ற ஒரு சர்ச்சை ஏற்படுது. அவர் சின்ன பையனை கூப்பிட்டு அல்லாஹ்வுடைய தூதர் கேட்கிறாங்க, எத்தனை பேர் இருக்கிறாங்கன்னு ரசூலா கேட்கல, ஒரு நாளைக்கு உணவுக்காக வேண்டி எத்தனை ஒட்டகங்கள் அறுக்கப்படுகிறது, ஒரு நாளைக்கு சாப்பிடுறதுக்காக வேண்டி எத்தனை ஒட்டகம் அறுக்கப்படுது. அப்ப அந்த பையன் பதில் சொல்றான், எத்தனை ஒட்டகம் அறுக்கப்படுது. அதை வச்சு ரசூலா கணக்கு பண்றாங்க. ஒரு ஒட்டகத்தை இவ்வளவு பேர் சாப்பிட்டா இத்தனை ஒட்டகம் அறுக்கப்படுது, அப்ப இவ்வளவு பேர் இருப்பாங்க. அந்த எண்ணிக்கை தான் பதில் இருந்தாங்க, ஏகதேசம். அதே மாதிரி நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கடமையான தொழுகைக்கு பின்னாடி இரவுல நீங்கள் தூங்க செல்கிற பொழுது தஸ்பீஹ் ரசூலா சொன்னாங்க இல்லையா? சுப்ஹானல்லாஹ் 33 தடவை சொல்லுங்கன்னு சொன்னாங்க. அல்ஹம்துலில்லாஹ் 33 தடவை சொல்லுங்க, அல்லாஹ் அக்பர் 33 முறை சொல்லுங்க. இது எப்படி ரசூலா என்னனாங்க? இந்த தஸ்பீஹை செய்யாத ஒரு சஹாபாக்களையாவது காண்பிக்க முடியுமா? அப்ப எப்படி என்னனாங்க அந்த உம்மத்து? நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி சொன்னாங்க, ஒரு நாளைக்கு 100க்கும் அதிகமாக நான் அல்லாஹ்விடத்திலே பாவ மன்னிப்பு தேடுறேன். எப்படி அல்லாஹ்வுடைய தூதர் என்னனாங்க அந்த விஷயத்துல? அவர் நான் கேட்கிறேன், அந்த ஹதீஸ் முடிகிற வாசகமே சொல்லல அவங்களுக்கு அந்த அர்த்தம் கொடுக்காதுன்னு. அஷ்ஹரு ஹக்கதான் சொன்ன என்னங்க அர்த்தம்? இப்படி ரசூலா 3 காமிச்சாங்கன்னா 3 10 30ன்னு அந்த மக்களுக்கு தெரியாம இருந்தா ரசூலா எப்படி கையை காமிக்கணும்? அட அதுவே கணக்குன்னு தெரியலையா? அந்த ஹதீஸுடைய இறுதி வடிவமே கணக்குன்னு சொல்லுது. அப்ப எண்ணிக்கை என்ற அர்த்தம் கிடையாது. அப்ப அல்லாஹ்வுடைய ரசூல் சொன்ன அர்த்தம் இதுதான், அஷ்ஷம்ஷு வல் கமரு பிஹுஸ்பான். அந்த ஹிசாப் நமக்கு தெரியாது. சூரியனும் சந்திரனும் எந்த கணக்கின்படி எந்த ஹிசாபின் அடிப்படையில் அது உலகத்தை சுற்றி கொண்டிருக்கிறதோ, எந்த அடிப்படையில் அது வான்மண்டலத்தில் சுற்றி கொண்டிருக்கிறதோ அந்த ஹிசாப் நமக்கு தெரியாது. அதை பற்றி எழுதி வைக்கக்கூடிய பழக்கம் நமக்கு கிடையாது. கேலண்டர் நம்மள்ட்ட இல்ல. அதனால என்ன செய்யுங்க? சூமூலி ருயத்திஹி வாஃப்திரூலி ருயத்திஹி. பெற பார்த்து நோன்பு வைங்க, பெற பார்த்து நீங்க நோன்பு விட்டுருங்க. இது சாதாரண விளக்கமா இல்லையா? அப்ப நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு விஷயத்தை தெளிவுபடுத்தினால் அதை முழுக்க கூட்டி பார்க்கணும். வெறும் சூமுலியத்தை மட்டுமே சொல்லிக் கொண்டிருந்தால் இதை தவிர வேறு ஹதீசுகள் வேறு ஆயத்தே குர்ஆன்ல பிறையை பற்றி இல்லையா? அதை பற்றி தீர்மானிக்கிற விஷயத்துல குர்ஆன் வழிகாட்டுதலை கொடுக்கலையா? இன்னைக்கு இன்னொன்னு தெரிஞ்சுக்கணும். நீங்க இந்த கேலண்டர் ஏன் அவசியப்படுது? ஏன் இவ்வளவு நம்ம கவனம் செலுத்துறோம்? நாம இன்னைக்கு பின்பற்றக்கூடிய கேலண்டர் எது? யூதர்கள் உருவாக்கிய கேலண்டர். இன்னைக்கு நம்மளை பார்த்து என்ன சொல்றோம்? யூத கைக்கூலிகள் யூதர் வழிமுறை பின்பற்றாங்க. யார் பின்பற்றுறோம்? இஸ்லாமிய மாதம் எப்படிங்க துவங்குது முடியுது? நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி சொன்னாங்க, மாதம் என்பது 29 அல்லது 30. மாசம் எப்படி வருது? இஸ்லாமிய ஆண்டு அடிப்படையில் மாதம் என்பது 29 அல்லது 30. ஆனால் இன்னைக்கு இருக்கிற யூத கேலண்டர் எப்படி இருக்கு? கிரிகோரியன் கேலண்டர் எப்படி இருக்குது? மாசம் 28ல முடிக்கிறான், 31 முடிக்கிறானா இல்லையா? இஸ்லாம் 29 சொல்லுது, அதை அவன் கேலி கூத்தாக்குவதற்காக 28ல முடிக்கிறான். இஸ்லாம் 30 சொல்லுது, அந்த செட்டப்பை மாத்துறதுக்காக 37 முடிக்கிறான். இஸ்லாமிய ஆண்டுக்கும் இன்றைக்கு இருக்கிற யூதனுடைய அந்த கேலண்டருக்கும் 11 நாட்கள் வருடத்தில் வித்தியாசம் இருக்குது. எப்படி முடிவு நடைமுறைப்படுத்துறதுக்கு? இஸ்லாமிய கவர்மெண்ட் வந்தாச்சு. இஸ்லாமிய கவர்மெண்ட் வந்தால் இன்னொரு நாட்டின் மீது அது போர் தொடுக்குது. எப்படி முடிவு செய்வீங்க? யோசிச்சு பாருங்க. 4 மாதங்கள் உங்களுக்கு போர் செய்வதற்கு தடுக்கப்பட்டிருக்கிறது. எந்த மாசம்? ஜனவரி பிப்ரவரி அல்ல, இஸ்லாமிய மாதங்கள்.
இஸ்லாமிய மாதங்கள் 4 போர் செய்ய தடுக்கப்படும் பொழுது நீங்க அந்த அடிப்படையில் முடிவு செய்யணும். எப்படி முடிவு செய்வீங்க? கோயம்புத்தூர்ல ஒரு நாள், மதுரையில் ஒரு நாள், பாம்பேல ஒரு நாள், இப்படி ஊருக்கு நாள் வேறுபட்டு இருந்தால் இந்தியாவுக்குள்ள ஒட்டுமொத்த இந்தியாவும் இன்னொரு நாட்டின் மீது படையெடுத்தா என்ன செய்யறது? எந்த டேட்டின் அடிப்படையில் இந்த போரை துவங்குவது, எந்த டேட்டின் அடிப்படையில் போரை நிறுத்துவது? பிரச்சனை வருதா இல்லையா? அட போர் வேணாம், போரா என்னைக்கா ஒரு நாளைக்கு நடக்கிறது. ஒரு சட்டத்தை எடுத்துக்கிறீங்க. இஸ்லாமிய அரசாங்கம் ஒரு சட்டத்தை அமுல்படுத்த வேண்டுமையானால் அமுல்படுத்தணுமா இல்லையா? ஒரு சட்டம் போடணுமா இல்லையா? ஒவ்வொரு மாசத்துக்கும் ஒரு கவர்மெண்ட் பட்ஜெட் போடுமா? ஒரு கவர்மெண்ட் வந்தால் வருஷத்துக்கு தான் பட்ஜெட் போடுவான், நாளுக்கு பட்ஜெட் போட முடியாது. அந்த கவர்மெண்ட் இயங்க முடியாது. அப்ப ஒரு ஆண்டுக்கு நீங்கள் பட்ஜெட் போடுவதாக இருந்தால், ஒரு சட்டத்தை நீங்கள் கொண்டு வருவதாக இருந்தால் எப்படித்தான் கொண்டு வருவீங்க? இஸ்லாமிய ஆண்டினுடைய அடிப்படையில், இஸ்லாமிய ஆண்டு இஸ்லாமிய மாதத்தினுடைய அடிப்படையில் ஒரு சட்டத்தை நீங்கள் போடுவதாக இருந்தால் என்ன போடுவீங்க? ரஜபு பிறையினுடைய பிறை 10 இருந்து இந்த சட்டம் அமலுக்கு வருகிறது என்று ஒரு சட்டத்தை நீங்கள் மக்கள் மன்றத்திலே போட்டா இங்க இருந்து பதில் வரும். நாங்க ரஜபு பிறை 9 இருக்கிறோம் சொல்லுவீங்க. ஒரு இந்தியாவுக்குள்ள ஒரு சட்டம் போடப்படுது, ஒரு ரஜபு பிறை 10 இருந்து சட்டம் அமலுக்கு வந்தால் பிரச்சனை எங்க வருது? நீங்க தான் 3 நாள் வச்சு உலக சுற்றுக்கு 48 மணி நேரம் போய் 72 ஆயிடுச்சு. 72 மணி நேரத்துக்குள்ள நீங்கள் முடிவு பண்ணினால் டெல்லியில் இருக்கிற அரசாங்கம் சட்டத்தை எங்க போடுது? சென்னை வாசிகளுக்கு சட்டம் ரஜபு பிறையினுடைய 10 இந்த சட்ட ஹெல்மெட் வச்சுக்கிறீங்க. உதாரணம் இப்ப போட்ட சட்டம் என்ன? ஹெல்மெட். ஹெல்மெட் அமலுக்கு வந்தாச்சு. எந்த ஜீவ யாருக்கு அனுப்புவாங்க கவர்மெண்ட்? மெட்ராஸ்காரனுக்கு அமைச்சா இங்க இருந்து ரிட்டர்ன் ஃபேக்ஸ் போகும். நீங்க சொல்ற டெல்லிக்கு பொருந்தும், எங்களுக்கு பொருந்தாது. நாங்க எங்க இருக்கிறோம்? ரஜபு பிறையினுடைய 9 நாங்க இருக்கிறோம் சொல்லுமா இல்லையா? அட அது போகட்டும். இஸ்லாமிய மக்களை பொறுத்த வரையில கல்யாண தபால் அடிக்கிறாங்களா இல்லையா? என்ன தபால்? அல்லாஹ்வுடைய பேர் உதவியால் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு துஆ பரக்கத்து, அது மட்டும் தான் அங்க இருக்குதா இஸ்லாத்துல? அதுக்கு பின்னாடி என்ன? ஷவ்வாலுடைய பிறை 20 கல்யாணம். எங்க வருது காலண்டர் தபால்? சென்னையில் இருக்கிறவங்களுக்கு பம்பாயில இருந்து தபால். இங்க இருந்து மெனக்கெட்டு புறப்பட்டு போயாச்சு கல்யாணத்துக்கு போனா ஒன்னு கல்யாணத்தை முடிஞ்சு மண்டபத்தை காலி பண்ணிட்டு எல்லாம் போயிருப்பான். இல்லன்னு சொன்னா கல்யாணத்துக்கு ஒரு நாளைக்கு முன்னாடி போய் இறங்கிருப்போம். நடக்குமா நடக்காதா? 72 மணி நேரம் 48 மணி நேரம் வித்தியாசம் வந்தால் இது நடக்குமா நடக்காதா? எப்படி நீங்கள் தீர்மானிப்பீர்கள்? தீர்மானிப்பதற்கு எந்த வழியும் இல்லை. ஊருக்கு பெருனா ஊருக்கு நோன்பு என்றால் இந்த குழப்பம் வருமா வராதா? இந்த குழப்பத்தை நீங்க தீர்க்க முடியாது. சுன்னத்தை கடைபிடிக்கல மட்டும்தான் குழப்பங்க. முஸ்லீம் சமுதாயத்துடைய ரொம்ப கேடுகட்ட நிலை என்ன? ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சுன்னத்தை, அல்லாஹ்வுடைய சட்டத்தை கடைபிடிக்கிற விஷயத்துல பயங்கரமான குழப்பம். ஊருக்கு பெருனா தத்தமது பகுதி பித்அத்தை உலகமே ஒரே நாள்ல கொண்டாடுறான். மீலாது விழா வந்துச்சுன்னு வைங்க, அதுல எந்த பிரச்சனையும் இல்லை. சென்னையில என்னைக்கு மீலாது விழாவோ அன்னைக்கு தான் டெல்லிக்கானுக்கு மீலாது விழா, டெல்லிக்கானுக்கு என்னைக்கு மீலாது விழா அன்னைக்கு தான் பாம்பேக்கானுக்கு மீலாது விழா. அப்ப பித்அத்துல ஒட்டுமொத்த உலகம் ஒரே நாள் இருக்குது. என்னைக்கா மாறி வந்திருக்குதா? என்னைக்காவது மாறி வந்திருக்கான்னு கேட்கிறேன். மீலாது விழா என்று தீர்மானிக்கிறார்களே, என்றைக்காவது சென்னைக்கு தனியா பாம்பேக்கு தனியா வந்திருக்குதா? வரவே வராது. அப்ப ஷைத்தான் எவ்வளவு டெவலப் பண்ணி கொண்டு போறான்னு பாருங்க. பித்அத்துல எல்லாம் ஒட்டுமொத்த உலகம் ஒண்ணு சேர்றான், சுன்னத்துல மட்டும் எங்களுக்கு வேற உங்களுக்கு வேற. இது அல்லாஹ்வுடைய சட்டத்தை கேலி கூத்தாக்குறது இல்லையா? அது மட்டுமல்ல, இந்த பிறைய பார்க்கணும்னு சொல்றாங்கல்ல, ரமலானுடைய பிறைய நீங்க 29 தான் பார்க்கணும் சொல்றாங்களா இல்லையா? 29 பார்க்கணுமா வேண்டாமா ரெண்டாவது சரிச்ச. பார்க்கிற நிலை இருக்குல்ல, விஞ்ஞானம் கூடாது இல்லையா? விஞ்ஞானம் எடுக்க கூடாது, விஞ்ஞானம் இஸ்லாத்துக்கு முரணானது. நீங்க 29வது நாளில மேற்கு பகுதியை நோக்கி நின்றுட்டு மகரிபு தொழுதுட்டு பிற பார்க்கறீங்களே, இதுக்கு என்னங்க ஆதாரம்? குர்ஆன் ஹதீஸ்ல ஒரு செய்தியை கொண்டு வாங்க. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பிறை 29ல மேற்கு பகுதியை நோக்கி பிறைய பார்த்தாங்க. ஒரு செய்தியை கொண்டு வாங்க. ஒரு ஹதீஸ் கிடையாது. அப்ப அதுக்கு ஒரு விஞ்ஞானம் தேவைப்படுது. ரசூலோட வழிகாட்டுதல் இல்ல. மேற்கு நோக்கி நீங்கள் பிற பார்க்கணும், அங்கதான் உங்களுக்கு முதல் மன்சில் வரும். அப்படி ரசூல் ஹதீஸ் இல்ல. அதுக்கு இப்படி விஞ்ஞானம் தேவைப்படுது. எங்க? மேற்கு நின்று பிற பார்க்கிறது. அவ கேட்டா விஞ்ஞானம் எடுக்கிறது இல்ல. பிறையில விஞ்ஞானம் கூடாது. அது என்ன விஞ்ஞானம் இல்லையாது? அது போகட்டும். சாப்பிடுறீங்களா இல்லையா காலையில சஹர் உணவை? எந்த அடிப்படையில? குர்ஆன்ல அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் முஸ்லிமில் எழுதி போட்ட மாதிரி விடிய கால 5:01 நீங்கள் சாப்பிடறத முடிங்க என்று குர்ஆன் ஆயத்து இருக்குதா?
இஃப்தாருடைய நேரம் 6:18க்கு நோம்ப முடிச்சிருங்க. குர்ஆன்ல வசனம் இருக்குதா? ஹதீஸ்ல இருக்குதா? என்ன சொல்றான் அல்லாஹ்? அந்த காலை நேரம் எப்படி இருள் மறைந்து அந்த பகலுடைய வெண்மை தெரிய ஆரம்பிக்கும் போது நீங்க என்ன செஞ்சிருங்க? சாப்பிடுறத நிறுத்திருங்க. சோத்து கையில தட்டை வச்சுக்கிட்டு ரோட்ல நின்று அதை பார்த்துட்டு தின்னுட்டு இருக்கிறோமா? அதுக்கு மட்டும் வாட்சி பார்க்கிறோம். அதுக்கு விஞ்ஞானம் தேவைப்படுது. குர்ஆன் எதை சொல்லுதோ அதுக்கு நேர் முரண்பட்டு அங்க விஞ்ஞானம். அடுத்து என்ன? நோம்பு துறக்கிறத 6:18க்கு எது விஞ்ஞானமா இல்லையா? அது முன்கூட்டியே தீர்மானிக்கப்பட்டதா இல்லையா? அந்த பகல் மறைஞ்சு இருள் படர ஆரம்பிக்கிற அந்த நேரம் குர்ஆன் சொல்லுது. அப்ப உங்களுக்கு எதுல வசதியோ அங்க எல்லாம் விஞ்ஞானம், எதுல தெளிவா குர்ஆன் சொல்லுதோ அங்க விஞ்ஞானம் வேண்டாம். இது என்ன நிலைப்பாடு? அது மட்டுமல்லங்க, இன்றைக்கு எவ்வளவு கேலி கூத்தான ஒண்ணு பாருங்க. ரமலானுடைய பிறையை துவக்கி இருக்கிறாங்க. எந்த அடிப்படையில? ஷாபானுடைய பிறை 29 நாங்க நின்று பார்த்தோம், எங்களுக்கு பொறையே தெரியல, அதனால் 30 பூர்த்தி ஆக்கிட்டோம். ஷாபானுடைய 29 நீங்கள் தீர்மானிப்பதாக இருந்தால் நீங்க எந்த மாசத்தை பார்க்கணும்? ஷாபானுடைய ஆரம்ப பொறை பார்க்கணுமா இல்லையா? அது எங்க பார்த்தீங்க? அதற்காக வேண்டிய முயற்சி எடுத்த சமுதாயம் யாரு? எந்த பகுதியில் அது பார்க்கப்பட்டது? தத்தமது பகுதி லோக்கல் பிறையெல்லாம் சொல்றீங்களே, எந்த ஊர்ல பார்த்தீங்க? யாரு பார்த்தது? எந்த அடிப்படையில் ஷாபானுடைய பிறை ஒன்னை தீர்மானிச்சீங்க? ஒன்னை தீர்மானிச்சா தாங்க 29 தீர்மானிக்க முடியும். ஆனா ஒன்னை தீர்மானிக்க முடியும் இல்ல. ஷாபானை தீர்மானிப்பதற்கு முன்னாடி உள்ள மாசத்தை எப்படி தீர்மானிச்சீங்க? அதற்கு முன்னாடி உள்ள மாசத்தை எப்படி தீர்மானிச்சீங்க? மாசத்தை தீர்மானிக்கிற நீங்கள் குர்ஆன் ஹதீஸ் என்று சொல்லிக் கொண்டிருந்தாலும் உங்களுக்கு உஸ்வத்துன் ஹஸனா யாருதான்? சிவகாசிக்காரன் தான். மாசத்தை இஸ்லாமிய சமுதாயம் தீர்மானிக்கிற விஷயத்துல முன்மாதிரி யாரு? ரசூலுல்லாஹ் இல்ல, சிவகாசிக்காரன். சிவகாசிக்காரன் எந்த டேட்ல கேலண்டர் போடுறானோ அந்த டேட்டை ஷாபானுடைய ஆரம்ப பிறையா வச்சுக்கிற வேண்டியது, 29 மட்டும் நின்று பார்த்துக்க வேண்டியது. இது எங்க இருந்து கத்துக்கிட்டீங்க? நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்களே, ஷாபானுடைய மாதத்தை நீங்கள் முடிவு செய்வதாக இருந்தால் ஆரம்பத்தில் கணக்கு பண்ணிட்டு வாங்கன்னு சொன்னாங்க. எங்க பார்த்தீங்க? யாரு பார்த்தா? என்ன ஆதாரம்? அதை விட கேலி கூத்து என்ன தெரியுமா? இந்த பாருங்க, ஷாபானை ரமலானை தீர்மானிச்ச விஷயத்தை பார்த்துக்கிறங்க. இதே இதுல இதுதான் அவங்க தீர்மானிச்ச டேட். பிறையை அவங்க ஆரம்பிச்ச டேட் எதுதான்? வெள்ளிக்கிழமை ரமலானுடைய 1ன்னு சொல்லி கேலண்டர் அடிப்படையில் ஆரம்பிச்சாங்க. எது? சிவகாசிக்காரன் கேலண்டர் அடிப்படையில். இந்த கேலண்டர் அடிப்படையில் ரமலானுடைய பிறை 13 இருக்கிற பொழுது, நல்லா தெரிஞ்சுக்கிறீங்க, ரமலானுடைய பிறை 13 இருக்கிற பொழுது, இங்க இருக்கு பாருங்க, 13வது பிறையாக இருக்கிற பொழுது எது ஏற்படுது? பௌர்ணமி ஏற்படுவதாக அவனே போட்டு வச்சிருக்கிறான். பிறை 13 சந்திரனுடைய மன்சில் 13வது படித்தரத்தில் இருக்கிற பொழுது பௌர்ணமி ஏற்படுவதாக போட்டு வச்சிருக்கிறான். இந்த கணக்கு அவன் கரெக்டா போட்டான், தெரிஞ்சுக்கிறங்க. பௌர்ணமி ஏற்படுறது 26ஆம் தேதி தான், அதுல எந்த சந்தேகமும் கிடையாது. பௌர்ணமி ஏற்படுவது 26ஆம் தேதி தான், அதுல சந்தேகம் இல்லை. ஆனா அதுல வர்ற பிறையுடைய டேட் என்ன? 13ஆம் தேதி. எவ்வளவு பெரிய விஞ்ஞானியும் கூட்டுவாங்க, எவ்வளவு பெரிய அந்த விஷயத்தை கரைச்சி குடிச்சவனையும் கூட்டுவாங்க. பிறை 13ல சந்திரனுடைய மன்சில் 13வது படித்தளத்தில் இருக்கிற பொழுது பௌர்ணமி ஏற்படுமா என்றால் சத்தியமா ஏற்படாது. 1/14 ஏற்படணும். மாதம் 29 முடிவடைவதாக இருந்தால் பிறை 14 ஏற்படணும். மாதம் 30 பூர்த்தி அடைவதாக இருந்தால் பிறை 15 அல்லது 16. பிறை 13 பௌர்ணமி ஏற்படுவதற்கு எந்த விதமான சாத்தியக்கூறுகளும் கிடையாது என்பது நிரூபிக்கப்பட்ட விஞ்ஞானம். உங்களுக்கு அந்த ஸ்கிரீன்ல போட்டு விளக்கும் போது தெரியும். அப்ப பிறை 13 பௌர்ணமி டேட்டை கரெக்டா போட்டுட்டான். பிறையில பிரச்சனை. பிறையில இருந்து பிறையில விஞ்ஞானம் இல்ல, பிறையில மார்க்க அறிஞர்களே அவன் முன்னிறுத்தினதுனால பிறை 13 வந்துச்சு. அப்ப இதுல தெரியலையா முதல் டேட்டை தீர்மானிச்சு தப்புன்னு? முன்கூட்டியே தீர்மானிப்பது தப்பு என்றால் அதுக்கு நேரடியான ஆதாரத்தை கொடுக்கணும். மார்க்க அடிப்படையில் ஆதாரம் இல்லை என்றால் ஒரு விஷயத்தில் வேலை முடிஞ்சது. தெளிவான ஆதாரம் இருக்கிறது. ஒரு ரசூலுல்லாஹ்வுடைய ஒரு சட்டத்தை பொறுத்தவரையிலங்க, ஒரு காரணத்தோடு அந்த சட்டம் சொல்லப்பட்டால் அந்த காரணம் விலகும் பொழுது அந்த சட்டம் நமக்கு ஆகுமாயிரும். உதாரணத்துக்கு சொல்வதாக இருந்தால் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க,
விளக்கு ஏத்துற விஷயம். இரவுல நீங்கள் படுக்கைக்கு செல்லும் போது விளக்கை அணைத்து விட்டு நீங்க படுத்துருங்கன்னு சொன்னாங்க. இரவுல நீங்கள் படுக்கைக்கு செல்லும் பொழுது விளக்கை அணைச்சிட்டு படுத்துருங்க. ஏன்? அன்றைக்கு இருந்தது சிம்னி விளக்கு. அன்னைக்கு என்ன விளக்கு? ஜெய்தூன் எண்ணெயில அந்த எண்ணெயில் எரிக்கக்கூடிய விளக்கு. அந்த விளக்கை நீங்கள் எரியக்கூடிய நிலையில நீங்கள் தூங்கிட்டு இருந்தீங்கன்னா எலி வரலாம், ஏதாவது உயிர் ஜீவராசிகள் வரலாம், அந்த விளக்கை தட்டி விட்டுறலாம். அதன் மூலமாக என்ன செய்யும்? நெருப்பு பத்தி மிகப்பெரிய சேதம் ஏற்படுறதுக்கு உங்களுக்கு வாய்ப்பா இருக்கும். அதனால விளக்கு அணைச்சிட்டு படுத்துருங்க. அதே சட்டத்தை இன்றைக்கு கொண்டு வந்து நைட் லேம்ப் போடாம நீங்க படுக்கணும்னு சொல்லுவாங்களா? இன்னைக்கு அதே சட்டத்தை கொண்டு வந்து நைட் லேம்ப் போடக்கூடாது சொல்லுவாங்களா? அதை சொல்ல மாட்டாங்க. ஏன்? அது சொன்ன காரணம் வேற. அன்னைக்கு இருந்த சூழ்நிலைக்கு அது காரணம். அந்த காரணம் விலகிருச்சு. அதனால என்ன செய்யலாம்? நாம இன்னைக்கு பெட்ரூம் லைட் போட்டுக்கலாம் என்று சட்டம் சொல்றாங்க. ஜும்மாவுடைய குத்துபா இருக்கா இல்லையா? ஜும்மாவுடைய குத்துபா இன்னைக்கு தமிழ்ல சொல்றோமா இல்லையா? ரசூலுல்லாஹ் உள்ள காலத்தை மட்டும்தான் நாங்கள் பின்பற்றுவோம், அது அல்லாத எதையுமே நாங்கள் பின்பற்ற மாட்டோம் அப்படின்னு சொன்னால் ஜும்மாவுடைய குத்துபா உரை அல்லாஹ்வுடைய ரசூல் எந்த பாஷையில குத்துபா உரை கொடுத்தாங்க? தமிழ்லையா? அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னது அரபியில. இன்னைக்கு நாம தமிழ்ல குத்துபா நிகழ்த்துறோமே, அப்ப மார்க் அடிப்படையில் தவறா? அதை தவறுன்னு சொல்ல மாட்டாங்க. ஏன்? ரசூலுல்லாஹ் சொன்ன நோக்கம் என்ன? குத்துபாவுடைய உரை என்பது மக்களுக்கு உபதேசம் செய்வதற்கு, மக்களை அச்சமூட்டி எச்சரிக்கை செய்வதற்கு. அப்ப நோக்கத்தை தான் அங்கே பார்க்க வேண்டுமே ஒழிய அங்க என்ன செய்யக்கூடாது? ரசூலுல்லாஹ் சொன்னாங்களா அதை பார்க்க கூடாது. அப்ப நோக்கம் என்ன? குத்துபா கொடுக்கிறது மக்களுக்கு உபதேசம். மக்களுக்கு உபதேசமாக அது சொல்லப்பட்டால் அது என்னதான் செய்யறது? அந்த அரபியே அதே மாதிரி இன்றைக்கு மக்களுக்கு சொன்னால், தமிழ்ல சொன்னாலே பாதி பேர் தூங்குறான், அரபியில சொன்னா என்ன ஆகும்? ஒரு ஆள் முடிச்சிட்டு இருக்காது. அப்ப அதனால என்ன செய்யறோம்? நமக்கு இருக்கிற பாஷை தமிழ், அதனால தமிழ்ல சொல்றோம். அதே மாதிரி நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்துல ஒரு விஷயத்தை விளங்குறதுக்காக வேண்டி சொல்றேன். கணவன் மனைவியை பிரிஞ்சு கணவன் வெளியூருக்கு போறான்னு வச்சுக்கோங்க. மனைவியை பிரிஞ்சு கணவன் ஒரு நீண்ட தூர பிரயாணம் போறார். பிரயாணம் போய் பிரயாணம் போகக்கூடிய இடத்துல அவர் மௌத்தா போயிட்டார். பிரயாணம் போறாரு, நீண்ட தூர பிரயாணம், பிரயாணத்துல மௌத்தா போயிட்டார். பிரயாணத்திலே மரணித்து விட்டால், ஒரு கணவன் மரணிச்சா பொண்டாட்டி என்ன செய்யணும்? ஒரு கணவன் மரணிச்சால் பொண்டாட்டி 4 மாதம் 10 நாட்கள் அந்த மனைவி என்ன செய்யணும்? இத்த அனுசரிக்கணும். இப்ப புறப்பட்டு போனவர் பாதி வழியில மரணிச்சிட்டாரு. மரணிச்ச தகவல் எப்பதான் வருது? ஒரு 20 நாளோ 25 நாளோ கழிச்சு கூட போன நபர் அந்த பிரயாணத்தை முடித்து திரும்ப ஊருக்கு வந்து அவருடைய மனைவிட்ட சொல்லி, இந்த மாதிரி நாங்க 2 பேரும் போனோம், உங்க கணவர் மூத்தா போயிட்டாரு என்று சொன்னா அந்த செய்தியை கேட்டு யார் இத்தா இருப்பா? அந்த மனைவி இத்தா இருக்கும். இது அன்றைய சூழ்நிலை. இன்னைக்கு அதே சட்டத்தை எடுத்துக்கொண்டு அல்லாஹ்வுடைய ரசூலுடைய காலத்துல எப்படி கூட போனால் திரும்ப வந்து எனக்கு அதை அறிவித்தாரோ அப்படித்தான் நான் ஏத்துக்குவேன் என்று சொன்னால் அது அறிவுடைய மக்களுடைய வாதம் அல்ல. அங்க மேட்ரு இதுதான், மெசேஜ் தகவல் தான். கணவர் மௌத்தா போயிட்டார் என்ற அந்த செய்தி தான் முக்கியமே ஒழிய அது எந்த வடிவத்தில் வேணாலும் வரலாம். இன்னைக்கு மௌத்தா போயிட்டால் அடுத்த செகண்ட் போன் வந்துடும். இன்னைக்கு அந்த சட்டம் பொருந்தாது. அதே போல திருமறை குர்ஆனிலே அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் ஹஜ் பத்தி அல்லாஹ் என்ன சொல்றான்? இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாமுக்கு அல்லாஹ் கொடுத்த ஆர்டர் என்ன? இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை பார்த்து அந்த மக்களுக்கு நீங்கள் அறிவிப்பு செய்யுங்க, அவர்கள் மெலிந்த ஒட்டகைகள்ல சவாரி செய்து ஹஜ்ஜுக்காக வேண்டி வருவாங்க. இன்னைக்கு யாருங்க ஒட்டகத்துல போறோம்? இன்னைக்கு ஒட்டகத்துல போற ஆள் யாரு? அல்லாஹ்வுடைய ஆர்டர் என்ன? மெலிந்த ஒட்டகத்துல அவங்க பிரயாணம் பண்ணி ஹஜ்ஜுக்கு வருவாங்க. அவ மெலிந்த ஒட்டகத்துல வர்றது சட்டம் கிடையாது. பிரயாணம் செய்யக்கூடிய வழிமுறை அன்றைக்கு அதுவா இருந்துச்சு. இன்னைக்கு 3.5 மணி நேரம், இந்தியாவில் 4.5 மணி நேரம், இங்க ஏறினா பிளைட்ல நாங்க இறக்கி விட்டுறாங்க கொண்டு போயிட்டு. அப்ப இன்னைக்கு நான் அதை பயன்படுத்த மாட்டேன், ஒட்டகத்துல போவேன், யாராவது சொல்றோமா? அப்போ என்ன நோக்கத்தின் அடிப்படையில் அது சொல்லப்பட்டதோ அந்த நோக்கம் அங்கே அடிபட்டு போனால் அந்த சட்டம் இலகுவாயிரும். அந்த அடிப்படையில் திருமறை குர்ஆன் சொல்லக்கூடிய வார்த்தை மாறி மாறி வரக்கூடிய அந்த பல மஞ்சிலை உங்களுக்கு நாம ஏற்படுத்தி இருப்பது ஆண்டு கணக்கையும் டேட்டையும் நீங்கள் அறிந்து கொள்றதுக்கு.
அப்ப டேட் என்பது உலகமெல்லாம் ஒன்று என்று இன்றைக்கு நிரூபிக்கப்பட்டிருக்கிறது. அப்ப உலகமெல்லாம் ஒன்றியத்தை விஞ்ஞானபூர்வமாக இருக்கிற பொழுது அல்லாஹ்வுடைய வசனம் உலகமெல்லாம் டேட்டை சொல்றதுக்கு தான் நான் மனசுல உண்டாக்கி இருக்கிறேன் என்ற அடிப்படையில் நாம வழங்குறோம். அதே ஹதீஸ் முரணான்னு கேட்க கூடாது. ரசூலுல்லாஹ்வுடைய காலத்துடைய சூழ்நிலை இல்ல, அந்த அறிவு இல்ல. அத ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, லா நக்துபு வலா நஹ்சுப், நமக்கு அதை பற்றி இல்ல, அந்த கணக்கு தெரியாது, அதை எழுதி வைக்கிற சமூகமா நாம இல்ல. அதனால என்ன செய்யுங்க, சூமூல் வியத்திகி வாஃப்திருல் வியத்தி. அப்ப காரணம் சொல்லப்படாம அந்த பிரச்சனை இல்ல, காரணம் சொல்லப்பட்டாச்சு. இந்த காரணம் சொல்லப்பட்டதுனால அந்த காரணம் விலகி அடிப்படையில் இன்றைக்கு நமக்கு தெளிவா தெரியுது. மாசத்தை முன்னும் பின் ஆக்குறதே அல்லாஹ் குஃப்ர்னு சொல்றான். அப்ப நாள் துவங்கி விட்டது என்று தெளிவாக தெரிஞ்ச பிறகும் அது எனக்கு டேட்டை காமிக்கணும், எனக்கு நாளை காமிக்கணும். மேல பெற இருந்தாலும் பரவாயில்ல, பெற இல்லாட்டாலும் பரவாயில்ல, மறைச்சாலும் பிரச்சனை இல்லை, உங்களுக்கு தெரியுதா? இதெல்லாம் சரியான நிலைப்பாடு அல்ல. அல்லாஹ்வை அஞ்சி நான் முடிவு செய்யணுங்க. மார்க்க விஷயத்தை பொறுத்தவரையில நாம் ஒரு சுயமாக ஒரு முடிவை மனசில் வைத்துக்கொண்டு நாம் மார்க்கத்தை அணுகவே கூடாது. அது அடிப்படையில் தவறு. குர்ஆனையும் ஹதீஸையும் அணுகக்கூடிய நிலைப்பாடு எப்படி இருக்கணும்? நாம திறந்த மைண்டோட இருக்கணும், ஓப்பன் மைண்டு, திறந்த மனதோட அந்த விஷயத்தையும் அந்த ஹதீஸ்களையும் அந்த ஆயத்துகளையும் அணுகும் பொழுது அங்கிருந்து கிடைக்கிற படிப்பினையை நாம செயல்படுத்துறோமே ஒழிய நாம ஒரு முடிவு செய்து கொண்டு நமக்கு சில பிரச்சனை இருக்கும், நமக்கு சில ஈகோ இருக்கும், அதெல்லாம் மனசுல வச்சுக்கிட்டு அதுக்கேற்ற மாதிரி மார்க்கத்தை வளைச்சா நாலு 48 மணி நேரம் இல்ல 64 மணி நேரம் கூட ஆக வாய்ப்பு இருக்குது, 82 மணி நேரம் ஆக கூட வாய்ப்பு இருக்குது. அப்ப முடிவை நாம எடுத்துட்டு மார்க்கத்தை அணுகக்கூடாது. மார்க்கத்திற்கு ஏற்ப நம்முடைய முடிவுகள் மாற்றப்படும். இந்த மார்க்கம் ரொம்ப தெளிவானதுங்க. தரத்துக்கும் அலல் மஹஜ்ஜத்தில் பைலா லைலுஹா கனஹாரிஹா. இந்த மார்க்கத்தை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் குழப்பமாகவோ பிரச்சனையாகவோ இந்த மார்க்கத்தை அல்லாஹ்வுடைய தூதர் விட்டுட்டு போல. தெளிவான மார்க்கம், வெள்ளை வெளியேர் என்ற மார்க்கத்தில் உங்களை நான் விட்டுட்டு போறேன், அதனுடைய இரவு கூட பகலை போன்றது. அப்ப அந்த அடிப்படையில் தெளிவான அந்த மார்க்கத்தில் இன்றைக்கு இருக்கிற அந்த கால சூழ்நிலையை கருத்தில் கொண்டு மார்க்கம் அனுமதித்த அந்த வகையில தான் ஜம்மியத் அஹ்லில் குர்ஆன் ஹதீஸ் ஜமாத் கணக்கின் அடிப்படையில் அந்த நாளை தீர்மானித்திருக்கிறது. அந்த நாளை தீர்மானிச்ச அடிப்படை சரியான வழிமுறையாக இருக்கிற காரணத்தினால மாசத்தை முன்னும் பின்னாக்குறத குஃப்ர் என்று திருமறை குர்ஆன் சொல்ற அடிப்படையில் யாரெல்லாம் அந்த டேட்டை தீர்மானிக்காம உலகமெல்லாம் வைக்கலையே, அதில் நமக்கு அவசியம் இல்லை. அல்லாஹ்வுடைய ரசூல் சொன்னதான் நமக்கு வழிமுறை, திருமறை குர்ஆன் தான் நமக்கு வழிகாட்டுதல். இன்னஹாதல் குர்ஆன யஹ்தி லில்லதி ஹிய அக்வம். இந்த குர்ஆன் மட்டும்தான் உங்களுக்கு நேரான பாதையை காட்டுகிறது. அப்ப நேரான பாதையை பின்பற்றக்கூடியவர்களாக நாம் இருக்க வேண்டுமையானால் இந்த வழிமுறை சரியான வழிமுறை. அந்த அடிப்படையில் யாரெல்லாம் இந்த டேட்டுக்கு மாற்றமாக நீங்கள் அந்த ரமலானுடைய நாளை தீர்மானித்தீர்களோ அவர்கள் அல்லாஹ்வுக்கு பயந்து உங்களுக்கு தெளிவு கிடைக்குமே. ஆனால் நாங்க மேல திணிக்கல, லா இக்ராஹ ஃபித்தீன். இந்த மார்க்கத்தை பொறுத்தவரையில என்ன இல்ல, இதுல திணிப்பு என்பது கிடையாது. நிறைய பேர் சொல்றாங்க உங்க ஜமாத்துக்குள்ளே ஒற்றுமை இல்லையே, உங்க ஜமாத்திலே ஒரு சில இடங்கள்ல மாறி வச்சிருக்காங்களே. அதுதான் இது குர்ஆன் ஹதீஸ் ஜமாத் என்பதற்கே முதல்ல ஆதாரம். இந்த ஜமாத் குர்ஆன் ஹதீஸ் அடிப்படையில் செயல்படுது என்பதற்கு முதன்மை ஆதாரம் இதுதான். சில நபர்கள் வித்தியாசமா வச்சதா, ஏன் நாம யார் மேல திணிக்க மாட்டோம். நாம கொண்டு போய் நோன்பு வைத்ததற்காக வேண்டி அதாவது அவர்கள் நிலைப்பாட்டுக்கு மாற்றமாக வைத்ததற்காக வேண்டிய தாங்கள் படித்துக் கொண்டிருக்கிற காலேஜில் இருந்த மாணவர்களை சஸ்பெண்ட் செய்கிற அளவுக்கு இது தக்லீதுடைய ஜமாத் அல்ல. இது மார்க்கத்தை மக்கள் மீது திணிக்கிற ஜமாத் அல்ல. இந்த ஜமாத்தை பொறுத்தவரையில எல்லோருக்கும் கருத்து சுதந்திரம் வழங்கப்பட்டிருக்கிறது. எல்லோருக்கும் சுய சிந்தனை அடிப்படையில் மார்க்கத்தை விளங்குவதற்கான ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருக்கிறது. இது மார்க்க சட்டம் என்று சொல்லுகிறோம். இல்ல எங்களுக்கு அதில் மாற்று அபிப்பிராயம் இருக்கு என்று சொன்னால் நீங்கள் அல்லாஹ்விடத்திலே பதில் சொல்லிக் கொள்ளுங்கள். நீங்க என்ன நிலையில அதை விளங்குறீங்களோ அப்படி நீங்கள் பின்பற்றுங்கள் என்று சொல்ல முடியுமே ஒழிய அவர்களுக்கு இன்னும் பல முறை அதை விளக்க முடியுமே ஒழிய திணித்து இப்படித்தான் நீங்கள் செய்ய வேண்டும் என்று கட்டளை போடுவதற்கு இந்த ஜமாத் தயாராக இல்லை. அது குர்ஆன் ஹதீஸுக்கு உட்பட்ட வழிமுறையும் கிடையாது. அப்ப அந்த அடிப்படையில் இந்த டேட்டை நாம தீர்மானிச்சிருக்கிறோம். உங்களுக்கு இந்த விஷயத்தில் தெளிவு கிடைக்குமே ஆனால் உங்களுடைய கேள்விகளுக்கு நீங்கள் பதிலை கேட்டு தெளிவு பெற்று விட்டால் யாரெல்லாம் இந்த டேட்டுக்கு மாற்றமாக வியாழக்கிழமையும் வெள்ளிக்கிழமையும் நீங்கள்